யாரோட மாடு இது? மாடு நம்ம மாடு தானே. மாடோட பேர் என்னது? நீ என்ன படிக்கிற? எப்படி மாடோட இன்ட்ரெஸ்டா இருக்கா சொல்லு. நான் வந்து 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நாங்க வந்து மதுரை மாவட்டம் தலக்கங்குளத்துல இருந்து வரோம். மாடு வந்து நாங்க வந்து 3 வருஷமா வளர்க்குறோம்னே. இதோட 2வது வாடியில கழட்டுறோம். 2 வாடியிலுமே மாடு சிறப்பு பரிசு தான் கொடுத்துருக்கு. போன வாடியில தங்க காசு வாங்குச்சு. இந்த வாடியில என்ன பரிசுன்னு தெரியல. ஆனா மாட்டுக்கு நல்ல ட்ரைனிங் பண்ணி எல்லாம் இது பண்ணி தான் கொடுத்துட்டு வந்திருக்கோம். நாங்க நைட் 1 மணிக்கு வந்தோம். ஆனா லேட் ஆயிருச்சு உங்க அனுப்புறதுக்கு. ஆனா ரொம்ப ஸ்ட்ரிக்டா போட்டிருக்காங்க. அதான் என்னன்னு தெரியல எங்களுக்கு. மாட்டோட பேர் வந்து உடப்புனே. அது சின்ன வயசுல இருந்தே அது ஒரு மாதிரி கட்டையெல்லாம் உடைச்சிட்டே இருக்கும். அதனால உடப்புன்னு பேர் வச்சிட்டோம். அது ரொம்ப பிடிக்கும். அது சொல்ல முடியாது. அது சின்ன வயசுல இருந்தே அது கூட தான் இருக்கும். மாடு வளர்க்கறது கூட. அதனால ரொம்ப பிடிக்கும். காலையில ஒரு 5 மணிக்கு எந்திரிச்சிருவோம். காலைல 6 மணிக்கெல்லாம் தூசி தண்ணி எல்லாம் வச்சுட்டு வீட்டுல எங்க அண்ணன் இருக்கான், அவங்க பாத்துக்குருவாங்க. அப்புறம் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து திருப்பி வச்சுட்டு மேய்ச்சல் இருக்க மாடை கூட்டிட்டு வந்து வீட்டுல வச்சு எல்லாம் பராமரிக்கிறது தானே. கன்ஃபார்ம் ஜெயிச்சிரும். எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. போன வாடியில் உடச்சிருச்சு, இந்த வாடியில் உடச்சிரும். என் பேர் பார்த்த சாரதி. இந்த மாடு வந்து 2018 வளர்க்குறோம். மாடோடைய பேர் வீரா. நான் மதுரை மாவட்டம் கொட்டப்பனையூர் நான்கடவுள் கீர்த்தனம்மா பொண்ணு பேசுகிறேன். நான் 2018 வளர்க்குறோம். இந்த வருஷம் அவனியாபுரத்தில் இதான் ஃபஸ்ட்டு பெஸ்ட்டு அவுக்குறோம். எங்களுக்கு நல்லா ஹாப்பியாக தான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் டோக்கன் வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் ரேராக தான் இருக்குது. கஷ்டமாக இருக்குது. கொஞ்சம் அரசாங்கத்திலேருந்து வந்துட்டு காவல்துறை எல்லாருமே வந்துட்டு அரசு எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் திருநங்கைன்னு சொல்லி டிரான்ஜெண்டருக்கு கொஞ்சம் ஒத்துழைக்கணும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. எங்களுக்கு வந்துட்டு திருநங்கையாக இருக்கிறது வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு அது என்ன சொல்கிறேன்னா ஒரு ஆண் பெண்ணு காட்டியும் வந்துட்டு குடும்பம் அப்படின்னு நினைப்பாங்க. எங்களுக்கு வந்துட்டு அந்த மாதிரி கிடையாது. எங்களுக்கு வந்துட்டு எங்களுடைய காலை தான் எங்களுடைய பிள்ளை. அது மாதிரி நினச்சி தான் எங்களை உயிராக நினச்சி நாங்கள் வளர்க்குறோம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. நாங்கள் வந்து ஒரு திருநங்கையாக இருந்து மாடு வளர்த்து போகணும். எங்கள் அம்மாவுடைய ஆசீர்வாதத்துலேருந்து தான் நாங்கள் மாடு வளர்க்குறோம். அந்த அம்மா ஆசைப்பட்டு வளர்த்து அதோடைய வாரிசாக நாங்கள் வளர்க்குறோம். கீர்த்தனம்மா பொண்ணு தான் நான் பேசுகிறேன். அதோட ஆசையில் நாங்கள் வளர்க்குறோம். கண்டிப்பாக ஜெயிக்கும். என் பேர் முத்தலகி. நான் 10 வருஷமா மாடு அவுத்துட்டு இருக்கேன். வீட்டில் ஐயா காலத்துல இருந்து மாடு வளர்த்துட்டு இருக்காங்க. இவர் பேரு ரோலக்ஸ். இவர் இப்பதான் ஃபர்ஸ்ட் களம் இப்பதான் அவுக்குறோம். இவருக்கு தான் ஃபர்ஸ்ட் களம். என்ன பண்ணுவாருன்னு தெரியல. அவுத்தாதான் தெரியும். அவுத்துட்டு பார்ப்போம். மாடு வளர்க்குறவங்க ஏன் அவ்வளோ பிடிக்குது? அது வீட்டில் ஒரு பிள்ளை மாதிரி வளர்த்துட்டோம். அது மாடுன்னு தனியா பிரிச்செல்லாம் பார்க்க முடியல. அதனால அது அவங்க இல்லாம நம்ம இல்லைன்ற மாதிரி இருக்கு. அது இதுக்கு முன்னாடி ஒரு காலை வளர்த்தோம். அது பேர் ரோலக்ஸ் தான். அதை கொடுத்துட்டோம். அப்புறம் இது வீட்டுல பிறந்தது. அது ஞாபகமா அப்படியே இதுக்கு வச்சிட்டோம் ரோலக்ஸ். நான் இப்ப காலேஜ் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கேன். வீட்டுல தானே இருக்காங்க. காலேஜ் போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டா அப்படியே அவங்களோட இருக்கிறது தான். இது தனியா டைம் ஒதுக்கி பண்ற மாதிரி எல்லாம் இருக்காது. ஜெயிச்சா சந்தோஷம் தான். பாப்போம் எப்படி வருதுன்னு. யோகதர்ஷினி. வணக்கம், என் பேர் அக்ஷயா. நான் மதுரை மாவட்டம். திருநங்கைகள்லாம் சேர்ந்து வளர்க்குற மாடு. நான்கடவுள் கீர்த்தனான்றவங்க எங்கள் அம்மா தான். அவங்க பேரில் தான் எப்பயும் நாங்கள் அவுப்போம். ஒரு 8-7 வருஷமாக நாங்கள் மாடு வளர்த்துட்டு இருக்கோம். ரொம்ப பிடிக்கும் எனக்கு. எல்லாரும் ஒவ்வொரு இதில் சாதிச்சுட்டு வராங்க. எங்களுக்கு இந்த இதுதான் பிடிச்சிருக்கு. படிப்பறிவு எங்களுக்கு இல்லை. நான் 5ஆப்பு தான் படிச்சிருக்கேன். அதனால எனக்கு படிப்பு இல்லை எங்க யாருக்கும். அதனால இது எங்களுக்கு பிடிச்சனால இதில் சாதிக்கணும்னு சொல்லிட்டு இதில் வந்திருக்கோம் நாங்கள். மாடு நீங்க எப்படி அதை பராமரிக்க முடியுது? ஏன்னா இப்போ சில பேர் சமூகத்துல நிறைய பேர் ஒதுக்கி இருப்பாங்க இல்லையா? அப்படிங்கிறப்போ மாடை நீங்க ஒருங்கிணைச்சு நீங்க வளர்த்து வரீங்க. அதை நீங்க எல்லாம் அவங்க பேசுறவங்க பேசிட்டே தான் இருப்பாங்க. 100-50 பேர் பேசினாங்கன்னா 50 பேர் வந்து நல்லபடியா தான் பேசுவாங்க. இவங்களும் மாடு வளர்க்குறாங்க, இவங்களும் இப்படி ஒரு நாட்டினம் பாதுகாத்து கொண்டு வராங்க. மதுரை மண்ணில் பிறந்து இப்படி வந்து திருநங்கைகளும் ஒரு வீர விளையாட்டுக்கு கொண்டு போறாங்கன்னு சொல்லி பெருமையா பேசுவாங்க. ஒவ்வொருத்தவங்க இதுக்கெல்லாம் மாடு வளர்க்குறதுக்கெல்லாம்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கு. அந்த கமெண்ட்லாம் வாங்கக்கூடாது. நம்ம லைஃப் ஏதோ அதை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். நம்மளுக்கு பிடிச்சிருந்தா அதை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். அதுதான் எங்களை பொறுத்தளவு. இவன் ஒரு 30-40 வாடி கலந்துருக்கான். இவன் பேர் வந்து ஆதி. நம்பிக்கை இருக்கு. அக்ஷயா என் பேரு.
Netherlands, and I'm really happy to be here at the Harvest Feast. And we ate sweet pongal, and it was really nice, really good. Yeah. What do you think about Jallikattu? Oh, we're really curious. Like we haven't seen anything like this before, so I'm really curious what we're gonna see. I'm really happy to be here. I think you are so excited. Yeah, I am really excited. Yeah, we're both really excited. Your name? Paul. Paul. My name is Yana. Okay, what do you think about this Jallikattu bull sports? I'm not sure what's going to happen because we don't know what's going on, but we're really excited to see it. We're curious. Are you doing pongal? With our hands. It's very nice. Thank you. The Netherlands. அனைவருக்கும் வணக்கம். 2026 அன்று தை திருநாள் என்று முதல் நாளாக ஜல்லிக்கட்டு நடக்கும் அவனியாபுரத்தில் இன்றைக்கு மாடு எங்கள் மாடு பங்கு வருது. நாங்கள் அவனியாபுரத்துலேருந்து தான் மாடு கொண்டு வந்திருக்கோம். எங்களுக்கு இந்த தடவை முதல் டோக்கன் வந்துருக்கு. நாங்கள் இது வரைக்கும் ஒரு 4 வருஷம் இந்த மாடை அவுத்திருக்கோம். அவனியாபுரத்தில் மட்டும் இது வரைக்கும் 48 ஜல்லிக்கட்டில் மாடை அவுத்திருக்கோம். எல்லா வேடிக்கையிலும் சிறப்பாக வெற்றி பெற்றிருக்கு. இந்த வரைக்கும் 4 வருஷம் அவுத்ததில் பின்னாடியாக அனுப்பியிருக்கோம், நடுவு தளத்தில் அனுப்பியிருக்கோம். இந்த வருஷம் 2026 இனிய தொடக்கமாக முதல் மாடாக இன்னைக்கு அவுக்குறோம். அதை நினைச்சு ரொம்ப பெருமையாக இருக்குது. மாடு கண்டிப்பாக வெற்றி பெறணும் ஒரு பேர் நம்பிக்கை வச்சிருக்கோம். நாங்கள் எங்கள் நம்பிக்கை எப்பயுமே மாடு காப்பாற்றோம். நாங்கள் அவனியாபுரத்தில் இருந்தோம். பேர் மணிகண்டன்.